Hi foodies, இன்னைக்கு சிம்பிளா ஒரு சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடலைப்பருப்பு, தேங்காய், காஞ்ச மிளகாய், சீரகம், கருவேப்பிலை. ஒரு வாணல் வச்சிட்டு அது சூடானதும் எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயிட்டோம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அது கூடயே சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு இது ரெண்டுத்தையும் லோ ஃப்ளேமில் வறுக்கணும். ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கோங்க. அது கருகக்கூடாது கடலைப்பருப்பு. ஸோ அது ஒரு ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் கோல்டன் எல்லோ கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இது கூடவே பார்த்திங்கன்னா காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். நான் ஒரு 5 மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் 2 சேர்த்து கூட போட்டுக்கலாம். 5 போட்டாலே கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வணக்கிட்டே இருக்கணும். எல்லாமே கொஞ்சம் பொரிஞ்சு வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜ் ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கோல்டன் எல்லோ கலரில் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி, ஒரு பெரிய தக்காளி, அதே எண்ணெய் எக்ஸ்ட்ரா எண்ணெய்லாம் விட தேவையில்ல. இருக்கிற எண்ணெயிலேயே தக்காளி மட்டும் தனியாக, இது தனியாக அது தனியாக வணக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி போட்டுக்கோங்க. அப்போ வந்து சீக்கிரம் தக்காளி குக் ஆகும். இந்த சட்னியோட ஸ்பெஷாலிட்டியே வந்து இந்த தக்காளி வந்து தனியாக வணக்கி போடுறது தான் இந்த சட்னியோட ஸ்பெஷாலிட்டி. இந்த தக்காளி குக் ஆகும்போது இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு பார்த்திங்கன்னா சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். நீங்கள் சட்னியில் எக்ஸ்ட்ரா கூட போட தேவையில்ல. அரைச்சதுக்கப்புறம் உப்பு பார்த்துட்டு வேணுன்னா சால்ட் உப்பு போட்டுக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா மசிகிற அளவுக்கு வணக்கணும். நீங்கள் இதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் விட தேவையில்ல. அதை நீங்கள் ஃப்ரை பண்ணி வணக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாலே அதிலே தண்ணி விடும். அந்த இருக்கிற தண்ணியிலேயே வணக்கிட்டே இருக்கணும். இதுவும் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். இது ரொம்பவும் குக் ஆகிடக்கூடாது. லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கணும். தக்காளி குக் ஆகிறதுக்குள்ளே நம்ம தேங்காவை வந்து இந்த மாதிரி சிலுசிலாக வெட்டி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி சிலுசிலாக வெட்டி எடுத்துங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பனியாரம் இது எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சிம்பிள். டிஃப்ரெண்ட்டான சட்னி எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு, நல்லா மசிஞ்சிடுச்சு. அதே சட்னி மாதிரி ஆகிடுச்சு, பார்த்திங்களா, அரைச்ச மாதிரி ஆகிடுச்சு. அந்தளவுக்கு மசியை நம்ம வேக வைக்கணும். இது வந்து லோ ஃப்ளேமில் செய்யணும். இப்போ வந்து நம்ம இந்த வறுத்து வச்ச கடலைப்பருப்பு இது வந்து ஆறிடுச்சு. ஸோ ஆறினதுக்கப்புறம் தேங்காய், இந்த கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, இது சீரகம், இது எல்லாத்தையும் போட்டு நம்ம ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நிறைய வீடியோஸ் காத்துக்கிட்டு இருக்கு. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி தண்ணியே விடாமல் ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம அந்த வணக்கி வச்ச தக்காளி இருக்கு இல்லையா, தக்காளியும் அது கூட ஆட் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் அரைக்கணும். இதுக்கு வந்து இப்போதைக்கு தண்ணி நீங்கள் விட தேவையில்ல. இது ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு நீங்கள் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தேவைன்னா லேசாக தண்ணி தெளித்து மறுபடியும் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வர அளவுக்கு நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து வந்து இதுக்கு தாளிப்பு தாளிச்சிடலாம். சேம் அடைச்சிட்டில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, வெள்ளை உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, இது 3ஐயும் போட்டு லைட்டாக வணக்கி நீங்கள் இதை வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் இன்னும் பெட்டராக இருக்கும் இந்த கடைசியாக தாளிப்பு ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ ஜஸ்ட்டு ஒரு சின்ன தாளிச்சு அப்படியே நம்ம சட்னியில் கொட்டிடலாம். அவ்வளோதான், சட்னி ரெடி. இந்த சட்னியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க, அதையும் வீட்டிலையே சமைச்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ. மொறுமொறு ப்ரான் எப்படி செய்கிறதுன்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி புது டிஷ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.